கஷ்யபருக்கும் வினதைக்கும் பிறந்தது 2 பிள்ளை. அதுல முதல் பிள்ளை அருணன், 2வது பிள்ளை கருடன். அருணனுக்கு 2 பிள்ளைகள், அதுதான் கழுகு. அதுல முதல் கழுகுதான் ஜட்டாயு, 2வது தான் சம்பாதி. நாளைக்கு சுந்தரகாண்டத்துல சம்பாதி வருவார், இன்னைக்கு ஜட்டாயுவா, அடுத்தது சம்பாதி வருவார். இந்த ஜட்டாயு தடுத்துது. ஏன்னா இந்த ஜட்டாயுவும் தசரதரும் ஃப்ரெண்ட்ஸ். சீதையுடைய மாமனார் இருக்கா பாருங்க ஜட்டாயு, என்ன சார் அந்த காலத்து ராஜா கழுகோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கார் அப்படின்னா, ஒபாமா பிரசிடென்ட் இதுல இருந்து அவருடைய டேர்ம் முடிஞ்சு போகும்போது அவரும் அவருடைய பூனை சாக்ஸ் அப்படின்னு, அது பூனைக்கு பேரு சாக்ஸோ ஷூவோ அதுக்கு பேர், சாக்ஸோடு சென்றார் அப்படின்னு போட்டார். ஒபாமா நாயோட பூனையோட ஃப்ரெண்டா இருக்கலாம், தசரதர் கழுகோட ஃப்ரெண்டா இருக்கப்படாதா? அதனால இந்த கழுகு ஜட்டாயு என்ன பண்ணிட்டு ராவணனை தடுத்துது. அவ்வேலையின் முனிந்தாள் முனிந்து ஆற்றவன் அவ்வெவ்வேல் அரக்கன் விடலா படை வேறு காணான் இவ்வலையினை இவன் இன்னுயிர் உண்பேன் என செவ்வே பிழையா நெடுவாள் உரை கீர்ந்து எறிந்தான். ராவணனோட சண்டை போட ஆரம்பிச்சது கழுகு. கழுகுக்கெல்லாம் ஷார்ப்பா இருக்கும் கிளாஸ் பீக்ஸ் எல்லாம். ராவணனை போட்டு கிழின்னு கிழிச்சுடுது. அவன் போய் டிட்டனஸ் டாக்சைட்லாம் போட்டுக்கணும், அந்த அளவுக்கு கிழிச்சுடுது. கிழிச்சு என்ன பண்ணிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கு. ராவணன் பார்த்தா இன்னும் எவ்வளவு நாள் இந்த கழுகோட சண்டை போடுறதுன்னு சிவபெருமான் கொடுத்த ஒரு வாள், அதுக்கு சந்திரஹாசம்னு பேர். சந்திரஹாசன் அவர் யாருடைய அண்ணா, அது நமக்கு அதெல்லாம் வேண்டாம். சந்திரஹாசம், இந்த சந்திரஹாசம்ங்கிற வாளால அந்த கழுகின் சிறகை கிள்ளி கிளைந்தான். அது கீழே விழுந்துடுத்து ஜட்டாயு. சீதா பிராட்டி சொன்னார், ராவணா இப்பவே பிளைட்டை கீழே இறக்கிவிட்டான். சீத்தை மிரட்டினா பயந்து போயிட்டான். அதனால கீழே இறக்கினா ஜட்டாயுவை கட்டி பிடிச்சுண்டா சீதை. அல்லல் உற்றனை அஞ்சல் என்று இந்நல்லவன் தோற்பதே நரகம் வெல்வதே வெல்வதும் பாவமோ வேதம் பொய்க்குமோ இல்லையோ அறம் என இறங்கி ஏகினாள். அவ கதர்றா, வேதம் உண்மைதானா, அறம் என்பது உண்டா, பாவம் எனக்காக சம்ரக்ஷணம் செய்த இந்த ஜட்டாயு இப்படி கீழே பூமியில கடக்கே, ரத்தம் அப்படியே கொட்டி வழியுறது ஜட்டாயு உடம்புலேருந்து. இப்போ அவன் நினைச்சு பாக்குறா, எப்பவுமே கஷ்ட காலம்னு வந்தால்தான் நமக்கு கொஞ்சம் எதனால இந்த கஷ்டம் நினைச்சு பார்ப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்தோம்னா எதனால இந்த கஷ்டம், உபன்யாசம் 4 நாளா கேட்டுருக்கேன், எதனால இந்த கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன். அது மாதிரி ஒரு கஷ்டம்னு ஒரு கொஞ்சம் யோசனை வராதா? அதனாலதான் ஒரு பெரிய கவிஞர் சொல்றார், வெயிலில் நிழலில் இன்பமும் உண்டோ, வெயிலில் நிழலில் இன்பமும் உண்டோ, துயரில் ஐயனை நினைப்பார் உண்டோ, துயரில் ராமனை நினைப்பார் உண்டோ. கஷ்டம்னு ஒண்ணு இல்லைன்னா சுகம்ங்கிறதுக்கு எப்படி ரசம் தெரியும் இல்லையா. இப்போ நீங்க மே மாசத்துல ஸ்கூலுக்குள்ள குழந்தைகளுக்குலாம் லீவ் கிடைக்கும், எல்லாரும் இப்ப 4-5 கோவில் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீரங்கம் பக்கம்லாம் போங்கோ, தக்கதிமித்தா தான் அப்படி கொதிக்கும் தர, வெயிலோன வெயில். அந்த வெயிலோட நீங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனோம்னா அவர் அந்த பெருமாள் தீர்த்தம் கொடுப்பார் பாருங்க. நான் சொல்றேனே, நீங்க வீட்டுல மைசூர் பாகு பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, பாதாம் அல்வாவே பண்ணுங்க, அந்த பெருமாள் தீர்த்தம் அந்த வெயில் சமயத்துல நீங்க ஒரு சொட்டு குடிக்கிறது அமிர்தத்துக்கு சமானமா இருக்கும். ஆனா அந்த பெருமாள் தீர்த்தத்தின் பிரபாவம் எப்போ தெரியும், வெயில் இருந்தாதான் இல்லையா. வெயில் இல்லையே நிழலில் இன்பமும் உண்டோ. அதனால சீதை நினைச்சு பாக்குறா, நம்ம என்ன சார் பாவம் பண்ணோம், சாதாரண பெண்ணாதானே அவ வாழ்ந்துட்டு இருக்கா, நினைச்சு பாக்குறா. அப்போ நினைக்கிறா, பின்னவன் உரையினை மறுத்து பேதையேன் அன்னவன் தன்னை கடிது அகற்றினேன் பொறுமன்னவன் சிறையற மயங்கினேன் விதி இன்னமும் எவ்வினை எற்றுமோ எனா. ஐயோ, என் குழந்தை மாதிரி வளர்த்த என் லக்ஷ்மணன் சொன்னா, அம்மா அந்த மானை கேட்காதம்மா, அண்ணா அந்த மான் பின்னாடி போகாத அண்ணான்னு சொன்னார். ஏதோ ஒரு குரல் கேட்டுடுத்தே லக்ஷ்மணா போயிட்டு வான்னு சொல்லும் போது அண்ணாக்கு எதுவும் ஆயிருக்காது மதனி அம்மான்னு சொன்ன வார்த்தையெல்லாம் மறுத்து அவனை 2 கெட்ட வார்த்தை சொல்லிட்டேனே, அதுக்கு பாரு உடனே தண்டனை கிடைச்சுடுத்தோ.
இன்னும் நான் சொன்ன வார்த்தைக்கு என் விதி, என் தள்ளெழுத்து எவ்வளவு தூரம் என்னை இழுத்து செல்லுமோ அப்படின்னு சீதா பிராட்டி கதர்றா. நம்ம சனாதன தர்மத்துல நீங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்வளவோ கிரந்தங்கள் நானும் படிக்கலாம், நீங்களும் படிக்கலாம், நீங்களும் கேட்கலாம், நானும் கேட்கலாம், நானும் சொல்லலாம். சிம்பிள் பிலாசபி ஆஃப் லைஃப், நம்ம கர்மாவை நம்ம தான் தொலைக்கணும். நம்ம கர்மாவை தொலைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, கஷ்டப்பட தான் தொலையும். இந்த ஜென்மத்துல நான் நல்லவனாதானே இருந்தேன், ஏன் போன ஜென்மத்து டேக் ஓவர்ல எனக்கு இப்போ வரணும்னு நம்ம கேட்க முடியாது. அப்படின்னா பிறந்த குழந்தை, அப்பா அம்மாக்கு எல்லாம் நார்மலா இருக்கு, அம்மாக்கு எல்லா டேப்லெட்டும் கொடுத்துருக்கா, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. பிறந்த குழந்தைக்கு டயபெட்டிஸ் இருக்கு. எதனால? கர்மா. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நம்மளால எடுக்க வேண்டிய முயற்சியெல்லாம் நம்ம எடுக்கணும். ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் நம்ம பண்றது பண்ணியே பண்ணணும். ஆனா நம்மையும் விஞ்சிய ஒரு கர்மா இருக்கு. குழந்தை நல்லா எக்ஸாமுக்கு படிச்சுன்னு போறது, ஒழுங்காதான் படிக்கிறது. அந்த சமயத்துல அதுக்கு ஸ்புரிக்கணுமோனோ எழுதும் போது இல்லையா, அந்த இடத்துல ஞாபகம் வரணும். பாவம் வெளியில வந்து அழும், ஐயோ அம்மா நான் படிச்சுன்னு போனேனேம்மா, அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வரலையே. கர்மா கஷ்டப்பட்டால்தான் கர்மா தீரும். இப்படி நான் உபன்யாசம் இப்படி எல்லாம் சொல்றதுனால பாதி பேர் உபன்யாசத்துக்கு வரதே இல்லை. இவர் என்ன சார் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவாரான்னு பார்த்தா உட்காந்து இப்படி சொல்றார். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில நம்ம பரிகாரம் பிராயஷ்சித்தோன்னு ஓடிண்டே இருந்தோம்னு வச்சுங்கோ, வாழ்க்கை எங்கேயுமே நகராது. As we sow, so we reap. விதை விதைத்தவனே வினை அறுப்பான். ஆனா விதை இந்த ஜென்மத்தை விதைச்சோமான்னு தெரியாது, ஏதோ ஜென்மத்துல இருக்கலாம். ஆனா கஷ்டம் வந்தா நமக்கு கஷ்டமா தான் இருக்கு, நான் இல்லேன்னு சொல்லல. உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் தான், நீக்கு கஷ்டம் வந்தாலும் நீ கஷ்டம் தான், நான் இல்லேன்னு சொல்லல. பட் மெச்சோர் பர்சனுங்கிறவன் யார் தெரியுமோ, அந்த கர்மாவை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறவன் தான். எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் அர்ச்சனை பண்ணேனே, நான் அபிஷேகம் பண்ணேனே, 108 பால் கொட்டினேனே, 108 தேங்காய் உடைச்சேனே, 108 தேங்காய் வாங்கி பெருமாள் நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்கிட்டாருன்னா அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் அர்த்தம். அவர் தேங்காய் வச்சு என்ன பண்ண போறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இல்லையா? அவருக்கு சட்னி கிட்னி எல்லாம் ஆசையும் கிடையாது, என்ன பண்ணுவார்? நான் அதெல்லாம் மட்டப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. நம்ம பண்ண வேண்டிய நல்ல கடமைகளை எல்லாம், இன்னொருத்தருக்கு தானம் பண்றது, சாப்பாடு போடுறது, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டா என் கஷ்டமெல்லாம் போகுங்கிற எண்ணத்துல மட்டும் பண்ணாதீங்க. ஏதோ பெருமாள் மேல இருக்கிற ஒரு அன்பு, நம்ம பெருமாளை நம்ம அது குழந்தையா பாக்குறோம் அப்படிங்கிற அன்புல வேணா பண்ணுங்களே ஒழிய, காலங்கார்த்தால எழுந்து முதல்ல இந்த ராசி பலன் பாக்குறத பிளீஸ் நிறுத்துங்க. நான் யாரையும் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம கடமை கார்த்தாலேருந்து ஆரம்பிக்கிறது, அதை ஒழுங்கா பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு ராசி பலனை பார்த்து இப்படிலாம் நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரிய வாழ்க்கைலாம் யாராவது தினம் ராசி பலன் நான் சொல்லிட்டு இருந்தா, ஆவா கார்த்தால எழுந்து அம்மி அரைக்கிறது, அது இதை போடுறது, அதை போடுறது, துணி துவைக்கிறது, கணத்துலேருந்து ஜலம் எடுக்கிறது, இப்படித்தான் வா வேலையை பார்த்துருந்தேன். கார்த்தால எழுந்து 6லேருந்து 7 கடகராசிக்காரர்களே, மேஷராசிக்காரர்களே தினம் உட்காந்து பலனை பார்த்தா எப்படி? அதெல்லாம் பர்ஃபெக்டா அது அமையோங்கிறது கிடையாது. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, ராசிங்கிறது ஒரு பெரிய ஸ்கோப். ஒரு ராசிக்குள்ள கிட்டத்தட்ட 2-3 நட்சத்திரங்கள் வரும். அந்த நட்சத்திரங்களை நீங்க எத்தனாவது பாதம்னு தெரியணும், உங்களுக்கு என்ன லக்னம்னு தெரியணும், அப்பெல்லாம் தான் பதில் சொல்ல முடியும். பொதுப்படையா மேஷ ராசிக்காரர்கள், அதுவும் ஏதாவது அவர் எந்த ராசிக்குமே அவர் கெடுதலாவே சொல்ல மாட்டார். சொல்றவரும் பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமா சொல்லிடுவார். கஷ்டம் வரா மாதிரி வந்து விலகி போய்விடும், பச்சையை போட்டுக்கோங்கோ, சேப்பை போட்டுக்கோங்கோ, 7 உங்களுடைய அதிர்ஷ்ட எண். இதெல்லாம் எப்படி சொல்றானே நேக்கும் தெரியல. நானும் அவளெல்லாம் கேட்டா எனக்கு எல்லாம் கண்ணாபின்னு மெயில் எழுதிடுறா, யூ டோன்ட், நீ எல்லாம் உபன்யாசத்துல சொல்லி எங்க பொழைப்பையே கிடைக்கிறீர் சுவாமி அப்படின்னு என்னை போட்டு திட்டுறேன். ஆனா வியாச பீட்டத்துல உட்காந்துன்னு நான் பொய்ய சொன்னா எனக்கு அடுத்த உபன்யாசம் இல்லாமையே போயிடும். அதனால நான் சொல்றேன், கோவிலுக்கு வரோமா, பெருமாளுடைய வடிவழக சேவிச்சோமா, பிரதட்சிணம் பண்ணோமா, 2 ஸ்தோத்திரம் சொன்னோமா, 2 பாடினோமாங்கிற அந்த எண்ணம் இருக்கணுமே ஒழிய, அவர் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல 108 தேங்காய் உடைச்சா அப்படியே குழந்தை பிறந்துருமா, அது பிறந்துருமா, இது பிராயஷ்சித்தம் ஓரளவுக்குத்தான் பண்ண முடியும். அதுக்கும் மீறி பகவத் கிருபைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. பெருமாளே கருணை பூர்ந்து எனக்கு நல்லது செய், அது சொல்லுங்க. ஆனா இது பண்ணிட்டா அது, அது பண்ணிட்டா அதுன்னு வச்சுக்காதீங்க. சார் அப்படின்னா என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டா, வாழ்க்கைய அக்செப்ட் த வே இட் இஸ். அம்பானி இவ்வளவு நன்னா இருக்கானே, இந்த கம்பேரிசனை முதல்ல விடுங்க. நம்ம பிறந்தது இந்த கோலம்னா இப்படித்தான் இருக்க முடியும்.
சீதா பிராட்டி சொல்றா பாருங்க ஜெகன்மாதா, நான் லக்ஷ்மணன் அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனாலதான் இப்ப கஷ்டப்படுறேன். எவ்வளவு பேர் ஒத்துக்கிறோம் சொல்லுங்க, இல்லையா? ஒண்ணும். ரெண்டாவது, நம்ம என்ன நினைக்கிறோம், சில பேர் சொல்லுவா, சார் நான் ஒருத்தரை அடிச்சது கூட இல்லை சார், ஒருத்தரை குத்தினது கூட இல்லை சார், சிச்சினது கூட இல்லை சார். இதெல்லாம் லா கோர்ட் படி இதெல்லாம் தப்பு, குத்திட்டா கொலை பண்ணிட்டா. ஆனா கர்மால எப்படி தெரியுமோ, ஒருத்தரை மனசால திட்டினா கூட பாவம். நம்ம என்ன சொல்றோம், ஒருத்தரை கத்தியால குத்தினது இல்லைங்கிறோம், நம்ம லா படி போறோம். கர்மாக்கு குத்தி கையால, இப்போ ஒருத்தன் ஒரு பெண்ணு கிட்ட அபச்சாரப்பட வரான், அவ கையால கத்தி எடுத்து குத்துறா, கோர்ட்ல ஜட்ஜு தண்டனை கொடுப்பார். ஆனா சாஸ்திரம் அவளுக்கு தண்டனை கொடுக்காது, ஏன்னா அவ தன்னை பாதுகாத்தா. ஆனா தப்பே பண்ணாதவரை நம்ம மனசளவுல அவனை குத்தி எடுக்கணும் போல இருக்குன்னு நினைக்கிறோம் பாருங்க, அது கர்மாவா போயிடுறது. அதனாலதான் இந்த கர்மா கிட்ட மட்டும் மாட்டின்ட்டோன்னு வச்சுங்கோ, பெரிய கஷ்டம். என்ன பண்றது அப்படி நினைச்சுட்டே நம்ம கர்மா பண்ணிட்டே இருப்போம். கர்மாங்கிறது ஆக்ஷன் தான், வேற ஒன்றும் வழியே இல்லை. அதனால இப்ப அவ கதர்றா சீதை. அப்பா அவ சொல்றா, எங்க அப்பாவையும் இழந்துட்டேன். அப்பான்னு இந்த இடத்துல சொல்றது தசரதரை, சொந்த மாமனார அப்பான்னு நினைச்சா. சார் அப்படிலாம் அப்பா நினைக்க முடியுமான்னு, நல்ல மாமனாரா இருந்தா நினைக்கலாம். அதனால சொந்த மாமனார் போயிட்டாரேன்னு வருத்தப்பட்டா. இப்போ எங்க அப்பா ஸ்தானத்துல இருக்க வேண்டிய ஜட்டாயுவே நீயும் போயிட்டீரே, தம் தாதையரை தனையர் கொலை நேர்ந்தார், முந்து ஆரே உளார், முந்தான் முனை ஒருவன் எந்தாய்வோ ஏற்கு ஆக நீயும் இறந்தனையோ, அந்தோ வினையேன் அருங்கூற்றம் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. அயோமுக்கின்னு ஒரு அரக்கி. இப்ப என்னன்னா, ராமரும் லக்ஷ்மணரும் இப்படி அவளை தேடிண்டே வரா. சீதா பிராட்டி இருந்த இடத்துல பார்த்தா அங்க பூமியே காணும், பெரிய கிரேட்டர் மாதிரி இருக்கு. இந்த வால்கனோ இரப்ஷன்லாம் நடந்தா எப்படி இருக்கும், ஏன்னா பூமியோட பேர்த்து எடுத்துன்னு போயிட்டானே. ஐயோ என்னவோ ஆயிடுத்து சீதைக்கு நினைச்சு நீ வரும்போது, அயோமுக்கின்னு ஒரு அரக்கி லக்ஷ்மணன் மீது காமமுற்று அவன் கையை பிடிக்கிறா. 2 பிரதர்ஸ்க்கும் ஒரே ப்ரப்போசல் தான் காட்டுக்கு வந்த உடனே. அதனால இந்த அயோமுக்கி ப்ரப்போஸ் பண்றா. பின்னும் உரைப்பவள் பேரெழில் வீரா, அழகா இருக்கக்கூடிய வீரா, முன்னம் ஒருத்தர் தொடா முலையோடு உன் பொன்னின் மணி தட மார்பு புணர்ந்து எம் இன் உயிர் கடிந்து ஈகுதி என்றாய். என்னை கட்டி பிடிச்சுக்கோன்னா லக்ஷ்மணர் அந்த அயோமுக்கிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டு வரார். அப்புறம் கபந்தன் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய வாயெல்லாம் பார்த்தா வயர்ல இருக்கும், ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் பர்சனாலிட்டி அந்த கபந்தன். கபந்தனை பார்த்துட்டு ராமர் என்ன பண்றார், போறார். கபந்தனுக்கு 2 கை நீளமா இருக்கும், அது காட்டுல இப்படியும் அப்படியும் போயிட்டு இருக்கும். யாராவது அந்த பக்கமா வந்தா டபால்னு பிடிச்சு சாட்டுருவான். இந்த பக்கம் ராமரை பிடிச்சா, இந்த பக்கம் லக்ஷ்மணரை பிடிச்சான். 2 பேரும் அவனுடைய 2 கையை துணித்து அவனுக்கு பெரிய குழி வெட்டி அவனுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணார் ராமர். ராமர் சொந்த அப்பா தசரதரை தவிர்த்து எவ்வளவு பேருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் பண்ணார், அப்பாவை தவிர்த்து. அதனால அப்ப அந்த கபந்தன் போகக்கூடிய சமயத்துல ராமரை புகழ்ந்து பாடுகின்றான். மூலமே இலா முதல்வனே, காரணமே இல்லாத காரணமே. பல பேர் கேட்பா, சார் உலகத்தை பெருமாள் படைச்சார், பெருமாளை யார் படைச்சா? கேள்வி கரெக்டா இருக்கா? எல்லாத்துக்கும் காரணம் பெருமாள்னா பெருமாளுக்கு யார் காரணம்? காரணமே இல்லாத காரணம் அவர். என்ன சார் இது, எல்லாத்துக்கும் காரணம் பெருமாள், ஆனா பெருமாளுக்கு மட்டும் காரணம் இல்லைன்னா நான் எப்படி நம்புவோம்னா, பொதுவாகவே சயின்ஸ் மேத்ஸ்ல கூட எனி ஜெனரல் ரூல் வில் ஹாவ் an எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒன்று உண்டு. பொது நீதிக்கெல்லாம் விதிவிலக்குன்னு ஒன்று உண்டு. ஏன் அது சில விதிவிலக்கு உண்டு. இப்போ கோவில்களுக்கு போகும்போது குளிச்சுட்டு போனோம்பா, ஆனா ஸ்ரீரங்கத்துல உற்சவங்கள் ராத்திரிலாம் நடக்கும்போது எல்லாரும் பிரபந்தம் சொல்லிட்டு அடுத்த நாள் காத்தால அப்படியே பாடிண்டே போயிடுவா, குளிக்க மாட்டா. என்ன சார் குளிச்சுட்டு போக வேண்டாமான்னு கேட்டா படுக்கலையோன்னு. அதனால அப்போ ஒரு விதிவிலக்கு. மாதிரி விதிவிலக்கு எல்லாருக்கும். இப்போ நான் ஏர்போர்ட் போனா என்ன தலையிலேருந்து கால் வரைக்கும் செக் பண்றான், என் பேகை நொடக்கி எடுப்பான், அதுல தாம கட்டி தான் கிடைக்கும் அவனுக்கு, எல்லாம் அதை போட்டு நொடக்கி எடுப்பான். ஆனா வாட்ராவை மட்டும் செக்கே பண்ண மாட்டேங்கிறான். கரெக்டா, விதிவிலக்கு, அவர் எக்ஸெப்ஷன். அந்த மாதிரி இந்த இடத்த எக்ஸெப்ஷன் என்னன்னா, இந்த கபந்தன் சொல்றான், மூலமே இலா முதல்வனே நீ முயலும் கோலமோ, யாருக்கும் தெரிவு அறிய கொள்கையதால் ஆலமோ, ஆலின் அடையோ அடை கிடந்த பாலகனோ. அடை கிடந்த பாலகன்னா அந்த தாமரை இலை மேல பெருமாள் துயின்றாரோனோ, வட்டபத்திர சாயின்னு பேரு. அவனோ நீ வேலை பரப்போ பகராய். அப்புறம் மேல புகழ்கின்றான், ஆதி பிரமனும் நீ ஆதி பரமனும் நீ, ஆதி எனும் பொருளுக்கு அப்பால் உண்டாகிலும் நீ,
சோதி சுடர் பிழம்பும் நீ என்று சொல்லுகின்ற வேதம் உரை செய்தால் வேள்காரோ வேறு உளார் அப்படின்னு கபந்தன் ராமரை போற்றுகின்றான். போற்றுவிட்டு சொல்கின்றான், ராமா உனக்கு ஏதாவது ஒரு வழி தெரியணும்னா இதே வழியில தெற்குல போனியான கதிரவனின் பிள்ளை யாரு? சுக்ரீவனுடைய சக்கியம் ஏற்படும். கதிரவன் சிறுவன் ஆய கனகவாள் நிறத்தினானை எதிர் உரத் தழுவி நட்பின் ஈந்து அமர்ந்து அவனின் நீண்ட வேதிரு பொறு தோழினானை நாடுதல் வீழ்மிது என்றான் அதிர கழல் வீரர் காமும் அன்னதே அமையும் என்றார் அப்படின்னு இந்த இடத்த சொல்றார். சொன்ன உடனே ராமர் போயிட்டு இருக்கார் தெற்க நோக்கி. இப்ப மகாராஷ்டிரத்தை கடந்து அப்படி கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கார். மகாராஷ்டிரம் பார்டர் கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு வாசல்ல ஒத்தி காத்துன்னு இருக்கா, யாராவது வருவாளான்னு காத்துன்னு இருக்கா ஒரு மூதாட்டி, ஸ்ரமணி. அவ பேர் என்ன? சபரி. ஆனா அவ ஒரு ஸ்ரமணி. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இது ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க. சனாதன தர்மத்துல பொதுவா பெண்கள் சந்நியாசம் வாங்கிக்கிற மாதிரி நம்ம சரித்திரம் இல்லை. ஆண்கள் தான் சந்நியாசம் வாங்கிப்பா. பார்த்தேடா சார், இதுலயும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா சார், ஏதோ ரொம்ப கஷ்டம் பண்ணிட்டா சார் அப்படின்னா, சந்நியாசம்னா என்ன அப்படின்னா தன்னுடைய சுகத்தை இன்னொருத்தருக்காக விட்டு கொடுப்பது சந்நியாசம். எனக்கு சொத்து வேண்டாம், இன்னொருத்தர் அனுபவிக்கட்டும். எனக்கு சொந்தம் வேண்டாம், இன்னொருத்தர் அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினைப்பவர் சந்நியாசி. நியாசம்னு சம்ஸ்கிருதத்தை சொன்னா விடுறதுன்னு அர்த்தம். சந்நியாசி அப்படின்னா இதெல்லாம் விட்டவர்னு அர்த்தம். அடுத்தா ஒரு ஆண் விடுறார், ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி எதையும் விட்டது கிடையாது. ஒரு பெண் அப்படி இல்லை. இன்னைக்கும் நான் சொல்றேனே, தோ ஷி மே பி வெல் எஜுகேட்டட், வெல் எம்ப்ளாய்ட், ஷி இஸ் ஸ்டில் அ சன்னியாசி. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு தாயை யோசிச்சு பாருங்க, உங்களாலெல்லாம் ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். வீட்டுல நீங்க ஏதோ ஒரு ஸ்வீட் பண்றேன், குத்து மதிப்பா பண்றேன், அன்னைக்கு பிரமாதமா அமைஞ்சுருது அந்த ஸ்வீட். மற்ற நாள்லாம் இல்லாத மாதிரி இன்னைக்கு மட்டும் ரொம்ப நல்லா அமைஞ்சுருது. உங்க வீட்டுக்கு வந்த யாரோ பக்கத்து வீட்டு அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேள், அவளுக்கெல்லாம் டேஸ்ட் கொடுக்குறேள். வீட்டுல வந்து உங்க ஹஸ்பண்டுக்கோ உங்க அம்மா அப்பாக்கோ மாமனார் மாமியாருக்கோ கொடுக்குறேள். அடுத்தது ஸ்கூல்லேன்னு குழந்தை வருது, அது ஒரு கப்பு வச்சிருக்கேள், அது ஷார்ட் விடுறது. ஷார்ட் ஒன்று இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்கறது, கொஞ்சம் பாக்கி இருக்கு, நீங்க இன்னும் சாப்பிடணும். நீங்க என்ன பண்ணுவேள்? அதையும் கொடுத்துருவேள். கரெக்டா? இன்னொருத்தருடைய சுகத்துக்காக தன் சுகத்தை விட்டு அப்பவே கொடுத்துடுறேள். அப்புறம் தனியா என்ன சன்னியாசம் வாங்கிக்கிறது? கரெக்டா? அதனால பெரியவர்கள் மனு தர்ம சாஸ்திரத்தை எடுக்கும் போதும் பெண்கள் சந்நியாசி ஆக வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம், while she is living in the house, she is actually a சந்நியாசி. இந்த பிரெக்னன்சிங்கிறது இருக்கு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய தாய் பாட்டி எல்லாருக்கும் உங்களுக்குலாம் தெரியும். Pregnancy is actually not as easy as what we think. நம்மளை தவிர்த்து இன்னொரு ஜீவாத்மா நம்ம உடம்புக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு. அது உயிரோட இருக்குமா? எப்படி இருக்கும்? அதுக்கு சாப்பாடு எப்படி போறது? பகவத் சிருஷ்டியுடைய அழக பாருங்க. அந்த அம்மா சாப்பிட்றதுல அந்த ஒரு நியூட்ரிஷன் பாதி அந்த அம்பிலிக்கல் கார்டு வழியா குழந்தைக்கு போயிடுறது. அதை எப்படி எடுக்கணும் அந்த குழந்தைய, இல்லையா? அந்த காலத்துல ஹார்ட் ஒர்க்கிங் உமன், அதனால அவளுக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்ததுனால நேச்சுரல் நார்மல் டெலிவரி வாஸ் வெரி ஈஸி. இப்போ மேன் அண்ட் உமன், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கு. உட்கார்ந்த இடத்துலயே வேலை பார்க்கறதுனால பிசிக்கல் எக்ஸசைசஸ் இல்லாததுனால நம்ம கொஞ்சம் சர்ஜரிஸ்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு, சி செக்ஷன் அந்த மாதிரி. ஆனா டாக்டர் அந்த இடத்துல அந்த அப்பா கிட்டேன்னு ஒரு கையெழுத்து வாங்கிப்பார். அவ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ளரேஷன் வாங்கிட்டுருவா. அப்போ அந்த அம்மா எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு நாள் ஒரு அம்மா உலகத்தை சொல்லியிருக்கவே மாட்டா. என் குழந்தை எப்படியாவது நன்னா பிறக்கணும்னு சொல்லுவோம். அப்படின்னா தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவ எதுக்கு தனியா சன்னியாசம் வாங்கிக்கலாம்? சனாதன தர்மம் மாதிரி ஒரு இமோஷனை ஆராய்ச்சி பண்ண மதம் லோகத்துல கிடையவே கிடையாது சார். ஆனால் ஒருவேளை இப்ப நீங்க கேட்பேன், சார் இதெல்லாம் கல்யாணம் ஆன பொண்ணோ குழந்தைய பெற்ற பொண்ணு, சில பேர் வந்து கல்யாணம் வேண்டாம் குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறாளே, அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, அதுல ஒருவள் சபரி, அவளுக்கும் சன்னியாசி மாதிரி இருக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி சந்நியாசாசிரமத்தை
ஒரிஜினலா வாங்கிக்காமல் சன்னியாசி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஸ்ரமணின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல, ஞாபகம் வச்சுக்கோ. பெண் சன்னியாசி மாதிரி, மாதிரின்னு சொல்றேன், ஏன்னா பெண்களுக்கு சன்னியாசாசிரமத்துல மந்திரம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி வாழ்ந்துட்டா அவளுக்கு ஸ்ரமணின்னு பேரு. இந்த சபரி அப்படி இருந்தாள். அவளுக்கு ஒரு ஆச்சாரியன் குரு, அவருக்கு மதங்கர்னு பேர். அந்த மதங்க ரிஷி என்ன பண்ணார், அவர் தன்னடி சோதிக்கு போறார். தன்னடி சோதின்னு சொன்னா பெருமாளுக்கு சொல்லுவோம். அவர் பெருமாள் ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார். தன் ஆச்சாரியன் நினைச்சுண்டு பெருமாளை நினைச்சுண்டு அவர் வைகுண்டம் ஏகி விட்டார். போறதுக்கு முன்னாடி சபரி சொன்னா, உங்களோட இவ்வளவு நாள் இருந்து கைங்கரியம் பண்ணிட்டேன், எங்க நான் போனாலும் உங்களுக்கு தான் நான் கைங்கரியம் பண்ணணும், நானும் உங்களோட வைகுண்டம் வருவேன். எதுக்கெல்லாம் அடம் பிடிச்சிருக்கா பாருங்களேன், நானும் வைகுண்டம் வருவேன். அப்போ மத்தங்கர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சர்வலோகேஸ்வரன் ராமாவதார காலத்துல நம்ம ஆசிரமத்தை நோக்கி வருவாரம்மா, அவருக்கு கொஞ்சம் ஆதித்யம் பண்ணிட்டு நீ வா. ஆச்சாரியனுடைய சொல்லுக்காக சபரி கட்டுப்பட்டு ராமருக்காக காத்துட்டு இருந்தா. இதுக்கே புரிஞ்சு கொடுத்தா. ராமர் வந்த உடனே சபரி என்ன கொடுத்தா? என்ன கொடுத்தா? பழம். நல்லா சாட்டு கொடுத்தா அப்படின்னு யாராவது சொன்னா அவளை நம்பாதீங்கோ. நீர் என்ன சார் இருக்கிற விஷயம் ரெண்டுன்னா அதையும் போட்டு குழப்பறீர். சபரி என்ன சார் பண்ணான்னு கேட்டா, சபரி பழங்கள் கொடுத்தா. எல்லா ராமாயணமும் சொல்றது, கடிச்சு கொடுத்தான்னு எங்கேயுமே இல்லை.